ஹை வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கு ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயமா இல்லை கவலைப்படக்கூடிய விஷயமா அப்படின்றதுக்கு இங்கே யோசிக்கலாம் நம்மளுக்கு டைம் கிடையாது. உண்மை என்னென்னா நம்மளுக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. இது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஒரு இன்ட்ரோ கொடுக்கணுன்னு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிகினர்ஸ் எல்லாருமே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஒரு 5% ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் அப்படியே மாறும். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 200 கொஷின்ஸ் கேட்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். 100 கொஷின்ஸ் ஜிஎஸ்ஸு, அதில் பொது தமிழ். அடுத்த 100 கொஷின்ஸ் 75 கொஷின் ஜிஎஸ்ஸு, மீதி 25 கொஷின் மேக்ஸு நம்மளுக்கு தெரியும். அதில் எந்தவித மாற்றமும் பேட்டர்னில் கிடையாது. பேட்டர்னில் எந்த வித சேஞ்சஸும் பண்ணலை. பட் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிலபஸில் 100 கொஷின்ஸ் 75 கொஷின் ஜிஎஸ் அப்படியே வரும், 25 கொஷின் மேக்ஸு அப்படியே வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது எல்லோரும் படிக்கிறது தான். எல்லாருமே ஒரு கோல்டன் ஒரு பொக்கிஷமாக நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நினைக்கக்கூடிய பொது தமிழ் அப்படின்றதில் கை வச்சிட்டாங்க. ஸோ பொது தமிழில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க சிலபஸை. எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, பிகினர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம இயல் வைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். எல்லாருமே இயல் வைஸ் தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் நான் முன்னையிலேருந்தே சொல்லிகிட்டு இருந்திருப்பேன், இயல் வைஸ் படிக்கிறது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம சிலபஸ் வைஸும் படிக்கணும்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாருமே சிலபஸில் படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இனிமேட்டு இயல் வைஸ் படிக்கணுன்றதை எல்லோரும் மறந்துடுங்க. இயல் வைஸ் இங்கே படிக்க தேவையில்லை, சிலபஸ் வைஸ் தான் படிக்கணுன்றது தெரிஞ்சு போச்சு. இனிமேட் நியூ புக்கா ஓல்டு புக்கா, சிலபஸ் வைஸா இல்லை இயல் வைஸான்ற டவுட்டே வேண்டாம். சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும். ஓகே, உள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே. ஹவு டு ஸ்டடி நியூ சிலபஸ். ஓகே, இப்போ 12th எக்ஸாமாக இருக்கட்டும், 10th எக்ஸாமாக இருக்கட்டும், சிலபஸ்லாம் படிக்க மாட்டோம். புக்கில் என்ன கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். போன வருஷம் நான் கொஷின் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதை படித்து அப்படியே மக்கப் பண்ணி எழுதிடுவோம். பட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம உள்ளே வரும்போது சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, சிலபஸில் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க, அந்த வார்த்தையை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க இந்த வார்த்தையிலேருந்து தான் கொஷின் வரப்போகுதுன்னு. அதை நம்ம மிஸ் பண்ணலாமா? அப்போது சிலபஸை தெளிவாக படித்து அனலைஸ் பண்ணணும். சிலபஸ்லேருந்து எப்படி படிக்க போகிறோன்றதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும். ஓகே, கான்ஃபிடென்ஸ் லாஸ் பண்ணிடாதீங்க. டோன்ட் லாஸ் கான்ஃபிடென்ஸ். சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்களே, எப்படி படிக்கிறது? விட்டுட்டு போயிடலாமா இல்லை கண்டினியூ பண்ணி படிக்கலாமா? ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் படிச்சுட்ருக்கோம். இதில் சிலபஸ் வேறு சேஞ்ச் பண்ணிட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை தூக்கி போடுங்க. சிலபஸே சேஞ்ச் பண்ணாலும் நம்மளோட கோல்லேருந்து நம்ம மாறக்கூடாது. கான்ஃபிடென்ஸை தயவுசெய்து லாஸ் பண்ணிடாதீங்க. நான் ஏன்னு சொல்லி பின்னாடி சொல்கிறேன். இனிமே தாங்க நம்ம ஃபுல் எஃபர்ட் போடணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரூட்டில் போயிட்டுருப்போம், திடீர்னு அங்கே ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்காக நம்ம எஃபர்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு இனிமேல் தான் களத்துலேயே நம்ம இறங்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான பேர் ஓடிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம பின்னாடி வந்துட்டுருப்போம். இனிமேட் அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாருமே ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா, எல்லாருமே ஃபஸ்ட்லேருந்து தான் ஓட போகிறாங்க. அப்போ இனிமேட்டு யார் ஃபஸ்ட்டு வராங்க நம்மளால் முடிவு பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும், ஐயோ நம்மளுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான பேர் ஓடிட்டுருக்காங்களே, நம்ம இப்போ தானே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் முன்னாடி இருந்திருக்கலாம். பட் ஆனால் இந்த பயம் இப்போ உங்களுக்கு போயிருக்கணும். ஏன் அப்படின்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே முதல்லேருந்து தான் ஓட போகிறாங்க. அதை நம்ம கூட வரலாம் இல்லையா? அதனால் இந்த பயத்தை விட்டுட்டு உங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜீரோலேருந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி சக்ஸஸில் எல்லாருமே பக்கமாக இருந்திருப்பாங்க, சில பேர் தூரமாக இருந்திருப்பாங்க. நான் கூட சக்ஸஸ்க்கு பக்கமாக தான் இருந்தேன். 164 கொஷின்ஸ் போட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா எம்பிசி கோட்டாவில் நான் 169 எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு 5 மார்க்ஸில் போயிடுச்சு. எதுலன்னா தமிழில் தான் கம்மியாயிடுச்சு. ஏன்னா நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து தமிழுக்கு சேஞ்ச் ஆனேன். ஸோ அதனால் போயிடுச்சு. அது சொல்லி ப்ரோஜனால எஃபர்ட் போட்டு நம்ம முயற்சி பண்ணணும். பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்மளால் அந்த சக்ஸஸை அட்டைன் பண்ண முடியும்.
இனிமேட்டு வந்து சக்ஸஸ்க்கு பக்கத்தில் இருக்கவங்க சக்ஸஸ்க்கு தூரமாக இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாருமே சக்ஸஸ்க்கு தூரமாக தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரே கேட்டகரியில் தான் இருக்காங்க. இதில் யார் டைமை யூஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக மாற்றி கண்டென்ட்டை கரெக்டாக படிக்கிறீங்களோ அவங்க சக்ஸஸ் வாங்குவாங்க. இதுதாங்க உண்மை. எல்லாருமே படிப்பாங்கங்க. அந்த கொஷினோட அந்த டைமில் அந்த கொஷின் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, எந்த கோணத்தில் யோசிக்கிறாங்க, எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் 180 வாங்குறவங்களும் 170 வாங்குறவங்களும் இருக்குது. பட் எல்லாருமே வந்து நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஷின்ஸ் அவங்களுக்கு அமையிறத பொறுத்து தான். ஓகே, இனிமேட்டு பிகினர்ஸ் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு நம்ம சொல்லவே முடியாதுங்க. பிகினர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்தாங்க. சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே பிகினர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் ஃபஸ்ட்லேருந்து தான் ஓட போகிறாங்க. தமிழ் தாங்க முடிவு பண்ணுது. ஜிஎஸ்லாம் விட்டுருங்க, மேக்ஸை விட்டுருங்க, எல்லாம் சேமாக தான் எடுப்பாங்க ஓரளவுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தோம்னா. பட் தமிழ் தாங்க முடிவு பண்ணுது. தமிழும் மேக்ஸும் தாங்க முடிவு பண்ணுது. நீங்கள் 180 வாங்கணுமா 170 தமிழ் தான் முடிவு பண்ணுது. மேக்ஸும் தமிழும் தான். அதனால் அதில் வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷனை வைங்க. கம்பேர் பண்ணிக்க தேவையில்லை இனிமேட்டு. ஏன்னா எல்லாருமே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டோன்ட் கம்பேரிசன். கம்பேர் பண்ண தேவையில்லை. புதுசாக நியூ இயர் வரப்போது, சிலபஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி போடுங்க, கவலைகளை தூக்கி போடுங்க, சந்தோஷமாக படிக்க ஆரம்பிங்க. சிலபஸை படிக்கும் போது உற்சாகமாக படிங்க. படிக்கிற சப்ஜெக்ட்ஸை லவ் பண்ணுங்கள். அப்போ தான் திருப்பி உங்களை லவ் பண்ணும். மேக்ஸை லவ் பண்ணுங்கள், மேக்ஸ் உங்களை லவ் பண்ணும். சயின்ஸை லவ் பண்ணுங்கள், சயின்ஸ் உங்களை லவ் பண்ணும். தமிழை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுங்கள், தமிழ் திருப்பி லவ் பண்ணும். இஷ்டப்பட்டு படித்தா கண்டிப்பாக ஸ்கோர் வந்து வரப்போகுது. அதனால் இஷ்டப்பட்டு படிங்க. யூ ஆர் லக்கி அப்படின்னு சொல்லி நான் யாரை சொல்லியிருப்பேன் அப்படின்னா பிகினர்ஸ் தாங்க சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களுக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கிங்க. அதனால் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணலாம். லக்கி பர்சன் அப்படி நினச்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த தயக்கமும் இல்லாமல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு மெயினாக சொல்லணும் அப்படின்னா கவலைகள் இருக்கும், மனசில் பாரம் இருக்கும். அது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இந்த நியூ இயர்க்கு முன்னாடி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு 6 மாதம்தான் இருக்குது. அந்த டைம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். எல்லாத்துக்குமே அந்த 6 மாதம்தான். ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வரும், ஜூலையில் எக்ஸாம் வருதுங்க. அந்த 6 மாதம்தான் எல்லாத்துக்குமே. எல்லாருமே அந்த 6 மாதம் படிப்பாங்கன்னு நினச்சிட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், பிகினர்ஸாக இருக்கட்டும், மெயினாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு யார் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள் மனசில் எத்தனை அட்டம்ப்ட் வேணால் எழுதுங்க. பட் ஏதோ ஒரு டைம் பாஸ் ஆக போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு மனசில் இருக்கணும். ஐயோ இத்தனை அட்டம்ப்ட் எழுதிட்டோமே, நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளை மாதிரி நினச்சவங்க தான் இப்போ வேலை வாங்கியிருந்துருப்பாங்க. கான்ஃபிடென்ஸை மட்டும் லாஸ் பண்ணிட்டாங்க. உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வைங்க. எத்தனை அட்டம்ப்ட் எழுதினாலும் பரவாயில்லைங்க, ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் இல்லை. அதனால் எத்தனை அட்டம்ப்ட் எழுதினாலும் பரவாயில்ல, தொடர்ந்து கண்டினியூ பண்ணி எஃபோர்ட் போட்டு படிங்க. கவலைகளை தூக்கி போடுங்க, ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி போடுங்க. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலான்றதை யோசிங்க. அவங்கவுங்களுக்கு உண்டான டைம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துல தான் இடிக்கும். ஸோ நம்ம எப்படி டைமை யூஸ் பண்ணி ப்ரிப்பரேஷனை கொண்டு போகணுன்றதை பாருங்கள். உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோவில் சிலபஸை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து டிஎன்பிஎஸ்சி பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா 6 மாதம் தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை நம்ம திங்க் பண்ணுறோமோ அப்போ அந்த விஷயம் கிடைக்குன்றது தான் உண்மை. ஸோ அதனால் இந்த 6 மாதம் மட்டும் உங்களோட வேலைகளெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு படிப்புக்காக கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. மெயினாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற அப்படின்ற விஷயத்த வந்து சைலண்ட்டாக படிங்க. வீட்டில் யார்ட்டும் காமிச்சிக்க வேண்டாம். மறைஞ்சு இருந்து சக்ஸஸை வாங்குங்க. நீங்கள் படிக்கிறதே வெளியில் தெரியக்கூடாதுங்க. இப்போயும் போல் ரொட்டீனாக இருக்கணும். பட் நீங்கள் படிக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. மறைமுகமாக சக்ஸஸை வாங்கணும். அப்புறமா நம்ம பேசிக்கலாம். சக்ஸஸை வாங்கிட்டு அப்புறம் பேசிக்கலாம். 1000 பேர் 1000 சொல்லட்டும். பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க. நம்ம தொடர்ந்து ஓடணுங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம வீட்டு வேலைகளும் பார்க்கணும். அதில் எந்த குறையும் குழந்தைங்களுக்கு நம்ம வச்சிடக்கூடாது. அட் த சேம் டைம் நம்ம படிக்கிறதும் வைக்கணும். நம்மளுக்காக படிக்கிறோம். நம்மளுக்காக என்னங்க படிக்கிறோம்? நம்மளுக்காக என்ன பண்ணுறோம்? படிக்கிறத மட்டும்தான் பண்ணுறோம். அந்த படிக்கிறத ஏங்க வெறுப்பாக பார்க்கணும்? பிடிச்சிருக்கு. ஆனால் சில டைம் வெறுப்பு வரும். ஐயோ எல்லாமே நாம் வேலை பார்க்குறோம், படிக்கவும் செய்கிறோம் அப்படின்னு. படிக்கிறத விரும்பி படிங்க.
கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். கான்ஃபிடென்ஸை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. பிகினர்ஸ், நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கி. தொடர்ந்து படிங்க. எப்போவுமே டிஎன்பிஎஸ்சி பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் அப்கமிங் வீடியோவில் சிலபஸ் ஃபுல்லாக டீட்டெயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டாப் பண்ணி வைங்க. திங்க் பண்ணுங்கள், எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலான்றதை திங்க் பண்ணுங்கள். இந்த நியூ இயர் பிறக்கிறப்பயே உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து கண்டினியூ சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோ போட எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நிறைய விஷயத்தில் பார்க்கலாம். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.